கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்திலிருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த புதிய ஆண்டின் முதல் தொழுகையிலே வாழ்த்துதல் சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும். கடந்த 2024 ஆண்டு தொடக்கம் முதல் அந்த ஆண்டின் இறுதி வரை பரலோகத்தின் தேவன் தாமே நம்மை பாதுகாத்து சுகபலத்தோடு ஆஸ்வதித்து அவரை நாம் தொடர்ந்து தொழுது கொள்ளும்படியாக இந்த புதிய ஆண்டையே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் முதலாவது தொழுகையாக இன்றைக்கு நான் கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுகிற தேவன் கிருபை செய்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு ஆண்டிலே 52 வாரங்கள் இருக்கிறது. இது முதலாவது கர்த்தருடைய தொழுகையாக வாரத்தின் முதல் நாளாக தேவன் தந்திருக்கிறார். இது கர்த்தருடைய நாள், கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நாள். பாருங்கள், இந்த நாளும் கர்த்தரை செய்தியை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவனுக்கு தந்த வாய்ப்பிற்காக பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த அருமையான நாளிலே நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நாம் கவனத்தை செலுத்தினால் பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமாயிருக்கிறது. ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் அவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையில் அங்கமாகி பரலோகத்தின் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மையமாக பாலமாக அமைந்திருப்பது விசுவாசம்தான். நாம் பரலோக தேவனை பார்த்தது கிடையாது, தேவனோடு பேசினது கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. அதே போல் பரிசுத்த ஆவியானவர்கள். ஆனால் அவரால் எழுதப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாழ்நாள் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற்று இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையில் அங்கமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு விசுவாசம் மிக மிக முக்கியமாக நினைத்து பாருங்கள். விசுவாசம் என்றாலே நம்பிக்கை ப்ளஸ் கீழ்ப்படி இரண்டும் சேர்ந்தான் விசுவாசம். நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதற்கு செய்வோம், கீழ்ப்படிந்தோம். கீழ்ப்படிந்ததினால்தான் இன்றைக்கு கர்த்தர் சபையில் அங்கமாக இருக்கிறோம். ஆகவே இதற்கு முக்கிய காரணம் விசுவாசம். இந்த விசுவாசத்திலே பாருங்கள், எந்த விதமான நெளிவோ அல்லது எந்த விதமான கஷ்டங்களோ இருக்கவே கூடாது. பாருங்கள், மரண பரியந்தமும் இந்த விசுவாசத்திலே நீங்களும் நான் உறுதியாக இருந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அதே அதிகாரம் 6வது வசனத்தின் வாசிக்கும்பொழுது பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடிகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். கேட்பதோடு மாத்திரமில்லை, அதற்கு கீழ்ப்படிய விடாது. நம்பிக்கை மாத்திரமில்லை, கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை நாம் செய்வோம், அதுதான் கீழ்ப்படிது, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாமல் நாம் யாரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை இருக்க முடியாது. அது மாத்திரமில்லை, பாருங்கள், தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடிகளுக்கு பலன் அளிக்கிறவன் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்று இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மோடு இருப்பதனால்தான் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒன்று கூடிய பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறது. தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாதி. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்று மசியாது. பாருங்கள், அவனின்றி அனையும் ஒன்று மசியாது. பரலோக தேவனால் தான் இன்றைக்கு நீங்கள் நான் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே தேவன் இருக்கிறார். அவர் உண்டென்றும்
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அருமையானே, தமிழ் வேதாகமத்திலே தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இதிலே ஆங்கில பைபிளே கிங் ஜேம்ஸ் வேர்ஷனை பார்த்தோம் பாருங்கள். அதில் ஒரு வித்தியாசமாக ஒரு வார்த்தை குறிக்கிறது. அதை வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். But without faith it is impossible to please him. For he who comes to God must be like that he is, and that he is a rewarder of those who diligently seek him. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வார்த்தை diligently. diligently என்றால் விடாமுயற்சி என்று பெயர். இது ஆங்கில பைபிளில் கிங் ஜேம்ஸ் வேர்ஸிலே மிக தெளிவாக சொல்லப்படும். diligently விடாமுயற்சியோடு கூட. விடாமுயற்சி என்று சொன்னால் விசுவாச வாழ்க்கையிலே தேவனுக்கு விசுவாசமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே நெளிவுகள், சுழிவுகள், கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எது வந்தாலும் சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி போகாமல் நாம் விடாமுயற்சியோடு கூட என்ன செய்யணுமாம், அவருக்கு பிரியமாய் ஜீவி. அதுதான் இந்த வசனம் கூறுகிறது பாருங்கள். டெலிஜென்ட்லி, அதாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு, அதாவது விடாமுயற்சியோடு கூட அவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டுமாம். பாருங்கள், எவ்வளவு அருமையாக பரிசுத்தர் நமக்கு விளக்குகிறார். இந்த புதிய ஆண்டிலே இப்போ நீங்களும் நானும் கடந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ வேதனைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். எல்லா வாழ்க்கை நம் வாரம் கர்த்தருடைய சபையில் ஒன்று கூடி தேவனை தொழுகிறோமே, தினந்தோறும் செபிக்கிறோமே, தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோமே, நாம் தேவனுக்கு எவ்வளவு விசுவாசத்தோடு உறுதியாக இருக்கிறோமே. ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களா, நமக்கு இப்படிப்பட்ட அநேக நேரத்தையும் சோர்ந்து போகவும். அப்படி சோர்ந்து போகவே கூடாது. என்னதான் நடக்கும் பார்ப்போம் என்று சொல்லி மரண பரியந்தமும் தேவனுக்கு பிரியமாக விடாமுயற்சியாக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாதாம், சோர்ந்து போய். அதுதான் டிலிஜென்ட்லி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. விடாமுயற்சியோடு கூட நாம் சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது. பாருங்கள், இதற்கு உதாரணமாக, அதாவது விடாமுயற்சியோடு கூட தேடுகின்றவர்களும் அல்லது விடாமுயற்சி இல்லாமல் தேடுகின்றவர்களை குறித்து நாம் 2 நபர்களை குறித்து நான் நினைக்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கும் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 32 வரை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம் பாருங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து அவிஷம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்கள், 4ஆம் ஜாமம் என்றால் இரவு நேரத்திலே சீஷர்கள் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி படகிலே போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒருவர் தண்ணீரில் கடலில் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். கடலில் நடக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்தார். அதை அப்போஸ்தலர்கள் பார்க்கின்றார்கள். திடீரென்று பார்த்து ஆவேசம் என்றால் பயம். என்னடா, யார் வருவது? பேயா அல்லது பிசாசா என்னவென்று சொல்லி செய்கிறார்கள். அவர்கள் பயந்தார்கள். ஆவேசம் அடைந்து என்ன செய்தார்கள்? கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பயப்பட்டு அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், சத்தம் போகிறார்கள், ஆவேசம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிற பாருங்கள், உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள்,
நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசுகின்றார். திறன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், நான் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திறன் கொள்ளுங்கள், நீங்கள் ஆவேசப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கரையிலே நடந்து கொண்டு அவர்களோடு பேசுகிறார். அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு பார்த்து மாத்திரங்கள் உடனே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளிடும் என்றான். பாருங்கள், பேதுருவுக்கு ஒரு அவிசுவாசம். இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அவன் நம்ப வேண்டும் என்றால் இவன் நினைச்ச வேண்டுமாம், கடவுளே இவனும் நடக்க வேண்டும், அப்பத்தான் நான் நம்புவேன். பாருங்கள், நீரேயானால், நீதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானால் நானும் என்ன செய்ய வேண்டும், கரையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சந்தேக பேர்வையில் கூட ஆண்டத்திலே கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், அதற்கு அவர் வா என்றார். சரி வா, நான் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வா, நான் சொல்வதை என்ன செய்ய, நம்பு, விசுவாசி, நீ வா, கரையில் என்னை இப்போ நடந்து வா என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு என்ன செய்கிறான், தைரியமாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி என்ன செய்கிறான், படவிலிருந்து இறங்கி தண்ணீர் என்ன செய்கிறான், நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது பாருங்கள், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், இவன் கரையில் நடக்கின்றான். அவன் நடக்கும் பொழுது காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்தான். பாருங்கள், விசுவாசத்திலே இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட கவலைகள், இப்படிப்பட்ட நமக்கும் வரக்கூடும். பேதுரு கரையிலே நடந்தவன் தைரியமாக நடந்திருக்கலாம், பயப்படாமல் எது வந்தாலும் சரி என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவர் முன்னால் நடந்து வருகிறதை பார்த்தானே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் பார்த்து அது விசுவாசத்தோடு நினைச்சுதான் அவன் நடந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்தான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி நிகழ்வுகள் வரத்தான் செய்யும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். காற்றை போல பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும்போது நாமும் கூட செய்கிறோம், விசுவாசத்திலே பின்வாங்கிக் கொள்ளும். அப்படி போகக்கூடாது. அதுதான் விடாமுயற்சி. அதுதான் ஆங்கிலத்திலே டெலிஜென்ட்லி என்று சொல்லப்படுகிறது. அதாவது விடாமுயற்சி, தொடர்ந்து நாம் தேவனை விசுவாசிக்கணும், தேவனுக்கு. அப்பொழுதுதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நம்மை பாதுகாப்பார். இந்த பேதுரு பயந்தான். பாருங்கள், பயந்து அவன் கடலிலே நடக்க முடியாமல் அவன் கடலுக்கு அமிழ்ந்து போவதை அவனால் உணர்ந்து, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிடுகிறான். நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி நிகழ்வுகள் வரக்கூடிய மரிமார்களே, நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தளர்ந்து போய் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், இந்த புதிய ஆண்டிலே ஒரு தீர்மானத்தோடு செய்வோம், நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். எந்த காலகட்டத்திலும் இன்றைக்கு நாம் கற்றுத்தொழில்களில் வந்து கலந்து கொண்டோம். இந்த ஒரு வருடம் 52 வாரம் தொடர்ந்து தவறாமல் செய்ய வேண்டும். நாம் கற்றுத்தொழில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நாம் அதை தவறிவிடவே கூடாது. என்றால் சபை கூடுவதையும் செய்யக்கூடாதாம், விட்டு விடவே கூடாது. நீங்களும் நானும் தேவன் உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பதும் ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருப்பதும் ஆனால் நினைச்சுக்கூடாதாம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இனிமே இந்த புதிய ஆண்டில் இன்றிலிருந்து நான் தவறாமல் கர்த்தருடைய தொழிலை கலந்து கொள்வேன். நான் தவறாமல் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பேன். எந்த நிலைமையிலும், எந்த காலகட்டத்திலும் நான் சுமந்து போகக்கூடாது, நாம் தளர்ந்து போகக்கூடாது. இதைத்தான் பிலிப்பினார் சபைகள் பொழுது பவுல் எழுதிய பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக என்று உங்களுக்கு எப்பொழுதும் என்றால் எல்லா காலகட்டத்திலும், எந்த நேரத்திலும் கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் எது வந்தாலும் சரி, நாம் தேவனுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிடிக்க வேண்டும். ஆனால் பேதுரு அப்படி அல்ல. திடீரென்று தான் பலத்த காற்று அடிக்கும் பொழுது அவன் பயந்து
என்ன செய்கிறான்? கடலுக்கு அமிழ்ந்து போகும் பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுறான். அடுத்த வசனத்திலே உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயா? அற்ப விசுவாசியே, நான் வா என்று சொன்னேனே, நடந்து வர வேண்டியதுதானே, ஏன் காற்றை குறித்து பயப்பட்டாய்? நம்ம இன்றைக்கு நீங்களும் இப்படித்தான், எதை குறித்து பயப்படக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்க, தேவனை பற்றி அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் செய்ய முடியும். என் வார்த்தை தெளிவாக போதிக்கிறது, என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தாமரிமாளி தேவன் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் செய்யக்கூடியவர், இந்த அண்ட சராசரங்களை ஆட்சி செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரா? வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார். நாம் யார் என்று அவருக்கு தெரியும். நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் சொந்தமான பிள்ளைகள். சங்கீதக்கார தாவீது தம்முடைய சங்கீத 103 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளையை எப்படி பாதுகாக்கிறார்களோ அதை விட அதிகமாக தேவனை பாதுகாக்க வளராயிருக்கிறார். ஆகவே கண்பாந்திலே நாம் தேவனத்தில் கொண்டு விசுவாசத்திலே சோர்ந்து மட்டும் போய்விடக்கூடாது. தளர்ந்து மட்டும் எந்த நிலைமையிலும் எந்த காலகட்டத்திலும் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். தேவன் வார்த்தை அப்படித்தான் கூறுது. ஆனால் பேதுரு பயந்தான். அவன் தண்ணீருக்கு முழுகி அமிழ்ந்து போவதனால் அவன் அலறினான். ஆண்டவரின் ரட்சிமானாலும் ஆண்டவரின் செய்தார். அவன் கையை பிடித்து அற்ப விசுவாசி என்று பேதுருவை பாதுகாத்தார். இது அவனுடைய வாழ்க்கையிலே விடாமுயற்சியிலே ஒரு தொய்வு. அவன் தேவன் நேசிப்பதிலே அவன் கொஞ்சம் பின்வாங்கினாக இருந்தான் பாருங்கள். ஆனால் இன்னொருவரை குறித்து வாசிக்கலாம். அது எபிரேயர் 11 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கும்போது பாருங்கள். எபிரேயர் 11 அதிகாரம் 30 வசனத்தில், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே. இதை ஒருவேளை நாம் அறிந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். எரிகோ பட்டணத்தை சுற்றி ஒரு பெரிய மதில்கள் இருக்கிறது. அதாவது சீனாவிலே பெருஞ்சுவர் இருக்கிறது. அந்த சுவர் மிக அகலமாக இருக்குமா. அந்த சுவரை யாரால் இடிக்க, அதே போல எரிகோ பட்டணத்தை பாதுகாக்க அந்த எரிகோவின் ராஜா என்ன செய்திருக்கிறார்? ஒரு சுற்றிலும் ஒரு பெரிய மதிலை கட்டியிருக்கிறார். அது இடிக்க முடியாது, அது பலமாக, அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குமா. அதில் அந்த எரிகோ அந்த மதில் மேல்தான் ராகாப் நிவேசி வீடு கட்டி அதிலே குறிந்ததாக வேதத்திலே வாசிக்கலாம். ஆனால் அந்த எரிகோ பட்டணம் 7 நாட்களுக்கு பிறகு விசுவாசத்தினாலே இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கக்கூடும். அதை குறித்து ஆனந்து பார்க்கலாம். பாருங்கள், யோசுவா இருந்த சரித்திர புத்தகத்தை வாசிக்கலாம். யோசுவா யோசுவா 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். பாருங்கள், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமரிமாளி எரிகோவை, அந்த பட்டணத்தை தேவனின் செய்தால் யோசுவாவுக்கு ஒப்பு கொடுத்ததாக சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய விசுவாசின் நம்பிக்கை. அங்கே எரிகோ அப்படி இருக்கிறது. எரிகோவை சுற்றி அந்த மதில் இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னார் யோசுவாவை பார்த்து, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் வாசித்து பாருங்கள். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலை உதவ வேண்டும். ஆம், இது தேவன் சொன்னது.
6 நாளும் ஒவ்வொரு முறை அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வர வேண்டும். எக்காலங்களை ஊதிக்கொண்டு ஆசாரியர் என்ன செய்ய வேண்டுமாம்? அதாவது யோசுவாவோடு கூட என்ன செய்ய வேண்டுமாம்? எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வர வேண்டும். ஆனால் தேவன் சொல்லிவிட்டார், எரிகோவையும் அது ராஜாவையும் யுத்த வீரி நான் என்ன செய்வேன் நமக்கு ஒப்பு கொடுத்தேன். அதை யோசுவா விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடு கூட என்ன செய்கிறான்? தேவன் சொன்னபடி அதை செய்கின்றான். பாருங்கள், வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். பாருங்கள், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்காலத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவீர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெற்று எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தரை பெற்றுக்கு முன்பாக பிடித்து கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி போங்கள், யுத்த ஜனத்தாரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவைகள் என்றான். யோசுவா ஜனங்களுக்கு பேசியுடனே, தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிறேன், 7 ஆசாரிகளை 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த ஜனத்தாரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் மற்றும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுடனே நான் சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டுதான். பாருங்கள், யோசுவா அந்த ஜனங்களுக்கு சொன்னேன் ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை. நான் எப்பொழுது ஆர்ப்பரியுங்கள் சொல்வேனோ அப்பொழுதுதான் ஆர்ப்பரிக்க வேண்டும். அதுவரை நீங்கள் வாய் திறந்து பேசவே கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு சொன்னான். ஏனென்றால் ஜனங்கள் யோசுவாவோடு கூட இருந்தாலும் கூட ஜனங்களுக்கு என்னாகும்? பேதுருவை போல சந்தேகங்கள் வரக்கூடும். ஆக சந்தேகம் வந்து வாய்கள் எதையாவது கேட்டுவிட்டால் யோசுவாவுக்கு அது என்னாகும்? அவருடைய உள்ளத்திலே சற்றே தொய்வுகள் ஏற்படலாம். ஆகவே நான் சொன்னார், நீங்கள் வாயினால் எதையுமே பேசக்கூடாது, வாயினால் எதையுமே சொல்லக்கூடாது. ஏனால் தேவன் சொல்லிவிட்டார், எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரர் என்ன செய்தேன் ஒப்பு கொடுத்து என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் சொன்னபடி எரிகோவை 6 நாட்கள் ஒவ்வொரு முறை சுற்ற வேண்டும். 7ஆம் நாளில் 7 முறை சுற்ற வேண்டும். அதுவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வாய் திறந்து பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். அதுவரை ஆர்ப்பரிக்கக்கூடாது. நான் எப்பொழுது ஆர்ப்பரிக்க சொல்வேனோ அப்பொழுது நான் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா ஜனங்களிடத்தில் சொன்னான். அமரிமார்களே, தேவனுடைய வார்த்தை தான் கூறுகிறது. தேவனுக்கு முன்பாக நாம் அவர் சொன்னதை கேட்க வேண்டும். அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. ஏனென்றால் 1 யோவான் 3:4 வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்ல. ஆகவே தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது, சொன்னதை செய்யாமலும் இருக்கக்கூடாது. ஆகவே யோசுவா சொன்னான், நான் உங்களை ஆர்ப்பரிங்கள் சொல்லும் பொழுதுதான் ஆர்ப்பரிக்க வேண்டும், நான் உங்களை பேசும் பொழுதுதான் நீங்கள் பேச வேண்டும். அதுவரை நீங்கள் வாழ்த்திருக்கக்கூடாது, பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்கக்கூடாது. அதே போல ஜனங்கள் அமைதியாக இருந்தார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளே ஆர்ப்பரிப்பிலா என்று கட்டளையிட்டார். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினால் அவர்கள் திரும்ப பாளையத்தில் ராத்தங்கினார்கள். ஒரு முறை சுற்றி வந்து விட்டார்கள். நீங்கள் பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்கக்கூடாது
என்ன செய்யுங்கள், எக்காலம் சத்தத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு முறை சுற்றி அதே போல எரிகோ பட்டணத்தை சுற்றி பாளையத்தில் வந்து நிச்சயம் தங்கினார்கள். தொடர்ந்து பாருங்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த ஜனத்தார்கள் ஆனவர்கள் அவர்களுக்கு முன்னாடி நடந்தார்கள். பின் தாண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு விதம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தப்படி 6 நாளும் செய்தார்கள். இதே போல 2ஆம் நாளும் செய்தார்கள், அதே போல 6 நாளும் செய்தார்கள். பாருங்கள், 6 நாளும் செய்தும் அந்த பட்டணத்திலே அந்த சுவரிலே ஒரு கீறல் ஏற்படவில்லை. ஒருவேளை அந்த ஜனங்கள் பார்த்தபோது 1ஆம் நாள் சுற்றி வரும் பொழுது அந்த மதிலில் ஏதாவது ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டிருக்க வேண்டும், ஏற்படவில்லை. அதே போல் 2ஆம் நாள் சுற்றும் பொழுது அந்த கீறல் கொஞ்சம் பெரிதாகி ஏதாவது ஒரு செங்கல் கீழே விழுந்திருக்க வேண்டும், அப்படி விழவில்லை. 6 நாள் சுற்றியும் கூட அந்த மதில்களிலே எந்த விதமான பழுதும் ஏற்படவில்லை. ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், அவர்கள் உள்ளத்திலே பேருவை போல சந்தேகம் வந்திருக்கலாம். நீங்கள் சொன்னீரே யோசுவாவை பார்த்து, அதனால்தான் அந்த ஜனங்கள் என்ன செய்தார், யோசுவா நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வாய் பேச அமைதியாக இருக்க வேண்டும், ஆர்ப்பிரிக்கக்கூடாது சொன்னதை அந்த ஜனங்கள் கேட்டு அப்படியே அமைதலாக இருந்தார்கள். 6 நாள் சுற்றி வந்தார்கள். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதை விட பெரிய விசுவாசம் பாருங்கள். 6 நாள் சுற்றி வந்த பிற்பாடு 7ஆம் நாளில் 7 முறை சுற்றினார்கள். 7 முறை சுற்றி வந்த பிறகு யோசுவா ஜனங்களிடத்திலே, நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்னு சொல்லி அந்த விசுவாசத்திலே தைரியமானாலும் செய்யவில்லை. மதில்கள் ஒன்றுமே விழவில்லை. அப்படி இருந்த போது இருந்தது. ஆனால் யோசுவா சொன்னதை அந்த ஜனங்கள் கேட்டார்கள். என்னடா இப்படி சொல்றேன்னு சொல்லி வேலை அவள் அவிசுவாசத்தோடு பேசியிருக்கலாம், சந்தேகத்தோடு கேட்டு, இல்லையே இன்னும் மதில்கள் விழவில்லையே என்று சொல்லி. ஆனால் யோசுவா விசுவாசித்து அவர் ஆர்ப்பரிங்கள் சொன்னதை ஜனங்கள் கேட்டு ஆர்ப்பரித்தார். பாருங்கள், ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்திலாயிருக்கும். நாம் அனுப்பிய நாட்கள் ராகாப்பின் வீசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத பிடிக்கும். இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத பிடிக்கும். நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சாபத்தீடான வெளிச்சிகளால் தொடக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் ராகாப் தன்னுடைய குடும்பத்தோடு காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களை மாற்ற நிச்சயங்கள் நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி யோசுவா தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னார். ஏனென்றால் ராகாப் யோசுவா அனுப்பின வேவுக்கார் 2 பேரை அந்த எரிகோ ராஜாவுக்கு தப்பிவித்து காப்பாற்றினார். ஆகவே அந்த ராகாப் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இந்த ராகாப் அந்த வேவுக்காரத்தில் நினைச்சுதான் அவள் தயவாய் கேட்டார். எரிகோ பட்டணம் அழியும் பொழுது எங்களை அழிக்காமல் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதே போல எரிகோ பட்டணத்திலே ராகாப்பின் வீசு குடும்பத்தை யோசுவா காப்பாற்றும்படியாக ஆள் அனுப்பி அந்த குடும்பத்தை காப்பாற்றினான். பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மக ஆர்வத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள்.
6 நாளும் சுற்றினார்கள். ஒவ்வொரு நாள் சுற்றி சுற்றி வந்து 7ஆம் நாளில் 7 முறை சுற்றும் பொழுது 7ஆம் முறை சுற்றின பிறகுதான் யோசுவா விசுவாசத்தோடு சொன்னான், உங்கள் ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். அதே போல் அவர்கள் செய்தார்கள். 7ஆம் நாள் சுற்றின பிற்பாடு அந்த பட்டணம், அந்த சுவர் இடிந்து விழுந்தது, அந்த அலங்கம் இடிந்தது. அந்த எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் கை ஒப்பு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், யோசுவா அதுவரை எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தார் பாருங்கள். அவர் சோர்ந்து போகவில்லை, விடாமுயற்சியிலே அவர் தேவனோடு நெருங்கி ஜீவித்தார். அது பரிமாண யோசுவாவை போல நீங்கள் நானும் விடாமுயற்சியோடு கூட எந்த விட்டு சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது. இந்த விசுவாச விஷயத்திலே தேவன் நமக்கு எச்சரிப்பாக இந்த நாளில் கொடுத்துக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே பாருங்கள், இந்த 2025ஆம் வருடத்தில் முதல் கர்த்தர் தொழிலில் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும். எந்த நிலைமையிலும் சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து போய்விட. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் பரலோகத்தின் தேவன் நம்மை பாதுகாக்க அவர் முடியாத காரியம் ஒன்றில் அவர் அனைத்தும் கூடும். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை சுவாசிக்கிறோம் அறிமாளே. அந்த தேவனுக்கு பிரியமாக நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஆகவே பேதுருவை போல நம்ம நினைச்சுக்கூடாது. பலத்த காற்று அடித்த போது அவன் பயந்து அவன் கடலில் நடக்க முடியாமல் அமிழ்ந்து போனது போல நம்முடைய வாழ்க்கை நினைச்சுக்கூடாதாம். நம்ம அமிழ்ந்து போகக்கூடாது. யோசுவாவை போல நாம் விடாமுயற்சியோடு கூட தேவனை விசுவாசித்து தேவனை பிரியமாக ஜீவித்து இந்த புதிய ஆண்டிலே இன்னும் புது பலத்தோடு கூட செய்வோம். நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். எனக்கு அன்பாந்திலே தரிமான நாளிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை நானும் கேட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? விசுவாச விஷயத்திலே சோர்ந்து போய்விடக்கூடாது. விசுவாசத்தை கெடுக்கும்படி பிசாசு என்ன செய்வான்? அநேக கஷ்டங்களை, அநேக போராட்டம் நமக்கு கொடுப்பார். ஆகவேதான் யாக்கோப்பு தன் நிருபத்தில் கூறும்போது பாருங்கள், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிமா பாருங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்களாம். நம்முடைய விசுவாசம் பொறுமையை தரும். ஆகவே இது விசுவாச பரீட்சை என்று சொல்லி நாம் அதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வோம். எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் பாருங்கள், யோசுவாவை போல நாம் விடாமுயற்சியோடு கூட தேவனுக்கு பிரியமாக இருப்போம். அந்த பட்டணம் அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த எரிகோ பட்டணத்தை தேவ சேவைக்கு ஒப்பு கொடுத்தான். அதே போல நீங்கள் நானும் தேவனுக்கு பயந்து ஜீவித்தார் தேவனுமே ஆசிரியர். இந்த புதிய ஆண்டிலே அந்த தீர்மானத்தோடு இருப்போம். நாம் சோர்ந்து மட்டும் போய்விடக்கூடாது, மனம் தளர்ந்து மட்டும் போய்விடக்கூடாது. தொடர்ந்து எந்த நிலைமையிலும் நாம் என்ன செய்வோம்? தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். தேவன் தாமே இந்த வசங்களையும் கேட்ட மனைவி ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு நன்றியை சொல்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டிலே கூடப்பா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்களும் கூட யோசுவாவை போல விடாமுயற்சியிலே மிகவும் கவனமாக இருக்கிறோம் ஐயா. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கத்தக்க அந்த மனதை எங்களுக்கு தந்தரலாம். கூடி வந்திருக்க எங்களை ஆவி ஆசிரித்து காத்துக்களை பிதாவே, நாங்கள் தொடர்ந்த புதிய ஆண்டிலே இந்த புதிதான தீர்மானத்திற்கு நெருங்கி ஜீவிக்கு உதவி செய்யும். எங்களைப் போல அநேகம் மண்டை வரத்தக்கதாக உதவி செய்யும். பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாருடைய பாவக்குள் தயவாக மன்னி பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.